भाई निकाल दिया, ये डाला है वो हटाओ बोलो उसको। हटा दिया हटा दिया आईफोन से। किसी मैच में मैन ऑफ द मैच भी नहीं हुआ, सीरीज भी नहीं हुआ, किस आई गोल डालो, किस मैच में डालो ये बताओ। हम लोग तो विकेट भी नहीं लेते हैं, बॉल डाट बस करवाते हैं। हम लोगों का तो छोड़ दो, सामा कितना बड़ा प्लेयर है। फर्स्ट बॉलर मीरा, मैं ही बोला कि उसको इधर நல்ல ஷாட். மீரானோட நெக்ஸ்ட் பால் டு ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ராஜா நல்ல ஒரு ஷாட்டுங்க. சிங்கிள் குட் ஸ்டாப். நெக்ஸ்ட் பால் டு மீரானோட நெக்ஸ்ட் பால் டு விஜய். லாங் ஆஃபில் போயிருக்கு. ஒரு சிங்கிள் ராஜா. ஸ்லீப்பில் போயிருக்கு. இன்னும் ஒரு सिंगल राजा सिंगल मारता है लेकिन बहुत बढ़िया सदी ब्रो नेक्स्ट बॉल टू विजय ब्रो நல்ல லெக்சர் ஒரு நல்ல ஒரு ஷாட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ் கிடைக்குது ஒரு சின்ன ஒரு மிஸ் ஃபீல்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ் நெக்ஸ்ட் பால் டூ விஜய் ப்ரோ ஒரு சதீப்ரோட நெக்ஸ்ட் பால் டூ விஜய் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு லெக் சைடு போயிருக்கு கேட்சா 6 ஒரு அருமையான 6 இங்கே ஒரு வெல் ஷாட் விஜய் ப்ரோ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான 6 ஃபஸ்ட்டு ஒரு 6ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பால் ஒரு டாட் பால் இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஷாட் இங்கே கேட்ச் பார்த்தீங்கன்னா அங்கே மிஸ்ஸு கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ராஜாபுரம் இன்னொரு லைன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ் இதோட பார்த்தீங்கன்னா 2 ஓவர் முடிஞ்சிருக்கு 2 overs in 15 ரன்ஸ் நல்ல ஒரு ஷாட் இங்கே ஆஃப் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஷாட்னே சொல்லலாம் ஒரு 4 மறுபடியும் ஒரு நல்ல ஷாட் இங்கே ஆஃப் சைடு போயிருக்கு திரும்ப ஒரு பவுண்ட்ரி நல்ல ஷாட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வெல் ஷாட் இங்கே பார்த்தீங்கன்னா ராஜாபுரம் ராஜாபுரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா இது நோ பால் லெக் சைடு போயிருக்கு ஒரு சிங்கிள் நோ பால் அண்ட் 1 ரன் ஒரு 2 ரன்ஸ் கிடைக்குதுங்க எக்ஸ்ட்ராவில் ஒரு ரன் அண்ட் குட் ரன்னிங்னே சொல்லலாம் விஜய் அண்ட் ராஜா பவுலர் மீரானோட நெக்ஸ்ட் பால் டு விஜய் நல்ல ஒரு ஷாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் ட்ராப் ட்ரை பண்ணியிருக்கலாம் நல்ல ஒரு லெக் சைடு ஒரு ஷாட்டுங்க ஒரு 6 4 இன்னும் 4 ரன்ஸ் வெல் ஷாட் இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பால் ஒரு சத்யப்ரோட நெக்ஸ்ட் பால் டூ ராஜா ப்ரோ வெல் ஷாட் இங்கே ஆஃப் சைட் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு சிங்கிள் நெக்ஸ்ட் பால் டூ விஜய் ப்ரோ நல்ல ஒரு வெல் ஷாட்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 குட் 6 ஃப்ரம் விஜய் ப்ரோ அப்படியா நெக்ஸ்ட் பால் அது பார்த்தீங்கன்னா ஒரு லெக் சைடு நல்ல ஒரு ஷாட்டுங்க ஒரு சிங்கிள்
நல்ல ஒரு அருமையான ஷாட் ஐயோ 4. ராஜா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஷாட். இந்த பால் பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு வெல் பவுண்ட்ரி. பால் எடுத்துணுமா சதீப்ரோட நெக்ஸ்ட் பால் டு ராஜா. இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால். 5th ஓவர் பார்த்தீங்கன்னா சிவா இங்கே ஸ்ட்ரைக்கில் விஜய் ப்ரோ, நான் ஸ்ட்ரைக்கர் எண்ணில் ராஜா ப்ரோ. நெக்ஸ்ட் பால் ஒரு அருமையான பால் இங்கே ஸ்லீப்பில் போயிருக்கு. ஒரு 2 ரன்ஸா சிங்கிள் ரன். சிவாவோட நெக்ஸ்ட் பால் டு ராஜா போல்ட். இந்த விக்கெட் இங்கே ராஜா ப்ரோ இங்கே அவுட் ஆகிறாரு. நல்ல ஒரு பால். நியூ பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா லால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மேனாக உள்ளே போயிட்டுருக்காரு. லால் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஷாட் இங்கே ஒரு ஸ்டாப். அங்கே ஒரு சிங்கிள் மட்டும். லால் ஸ்ட்ரைக்கில் வந்த உடனே ஒரு சிங்கிள் எடுத்திருக்காரு. அருமையான ஷாட்டிங்க விஜய் ப்ரோ. ஒரு சிங்கிள். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் சைடு ஒரு அருமையான ஷாட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்ட்ரி. 4 சிங்கிள். ஃபீல்டர் யாரும் இல்லை. லெக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். குட் சிங்கிள்னே சொல்லலாம். 54 54 ரன்ஸ். நெக்ஸ்ட் ஓவர் சத்தி லால் சிங்கிள் ரன். நெக்ஸ்ட் ஓவர் சத்தி ஸ்ட்ரைக்கில் விஜய் ப்ரோ. வேல் ஷாட்டுங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா திருப்பி அடிச்சிருக்காரு விஜய் ப்ரோ. ஒரு அருமையான 6. குட் 6. இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஷாட் பால் பார்த்தீங்கன்னா ஃபுல் டாஸ் பால். நோ பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 போயிருக்கு முன்னாடி. நல்ல ஒரு அருமையான ஷாட்டிங்க விஜய் ப்ரோ. ஃபுல் டாஸ் பால். நோ பால். சத்யோட நெக்ஸ்ட் பால் டு விஜய் ப்ரோ. அதுவும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே சைடு போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 6. மறுபடியும் ஒரு கிரேட் 6 இங்கே விஜய் ப்ரோ. கண்டினியூ பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்டிக் 6னே சொல்லலாம். இங்கே நம்ம ஒரு நோ பாலில் ஹார்டிக் 6 ஒரு நோ பால் வேறு. நல்ல ஒரு அருமையான பேட்டிங் இங்கே விஜய் ப்ரோ. லாஸ்ட் 5 ஓவர் பார்த்தீங்கன்னா விஜய் ராஜா ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப். நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பால் சத்தி டு விஜய். இந்த பார்த்தீங்கன்னா கேட்ச் ஒரு அருமையான கேட்ச் இங்கே கேட்ச். விஜய் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷார்ட் ஆடிருக்காரு. சிங்கிளுக்காக போயிட்டு ஒரு விக்கெட் லாஸ் இங்கே. ஃபீல்டர் பார்த்தீங்கன்னா சாகுல். நல்ல கேட்ச்னே சொல்லலாம். அது ஒரு அருமையான கேட்ச் இங்கே. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா कंबे फैसल सचिन सचिन लेकिन बैट लगे विजय பார்த்தீங்கன்னா 43 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. விக்கெட்
போயிருக்கீங்க. नहीं दो बॉल போ சச்சின் போ. நெக்ஸ்ட் பால் அருமையான விஜய் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு 43 ரன்ஸ். அருமையான ஒரு பேட்டிங்னு சொல்லாங்க விஜய் ப்ரோ. அருமையான பேட்டிங் 43 ரன்ஸ். 43 ரன்ஸ் இங்கே விஜய் ப்ரோ. நெக்ஸ்ட் பால் 2 லால். நல்ல ஒரு ஷாட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலில் போயிட்டுருக்கு. ஒரு சிங்கிள் 2 பால்ஸ் ஃபேஸ் பண்ணார் லாஸ்ட் ஓவரில். சிவா பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் பால் இங்கே சிவா 2 பைசல். நெக்ஸ்ட் பால் இங்கே வேல் ஷாட். என் ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாலே பார்த்தீங்கன்னா 6 ஒரு கிரேட் 6 பைசல் ப்ரோ. ஷோட நெக்ஸ்ட் பால் 2 பைசல். சிங்கிள் ஒரு த்ரோ இல்லை ஒரு குட் ஸ்டாப் அங்கே சிங்கிள் மட்டும். ஷோட நெக்ஸ்ட் பால் 2 லால். வேல் ஷாட் இங்கே போயிட்டுருக்கு. ஒரு சிங்கிள் குட் ஸ்டாப். சிங்கிள் மட்டும். நெக்ஸ்ட் பால் 2 பைசல். திரும்பி இருக்காரு, இது மிஸ் ஆயிட்டு. ஷோட நெக்ஸ்ட் பால் 2 பைசல் சிங்கிள். ஒரு நல்ல குட் ஸ்டாப்புங்க சாகுல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவரில் ஒரு நல்ல ஒரு கேட்ச். இதோட இந்த ஓவர் முடியுது. சொல்றேன் பவுலர் நேம் போட்டு 7 overs and 85 runs 1 over. நெக்ஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா இங்கே 8th ஓவர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் பவுலர் நியூ பவுலர் பார்த்தீங்கன்னா லோக்கி. அவரோட ஃபஸ்ட் ஓவர் டீமோட 8th ஓவர். டீமோட 8th ஓவர். இந்த பால் பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிருக்கா. ஒரு குட் ஸ்டாப் இங்கே ஒரு சிங்கிள். ஒரு நல்ல ஸ்டாப்னே சொல்லாங்க. ஓகேட நெக்ஸ்ட் பால் 2 லால் ஸ்ட்ரைக்கில் லெக் சைடு போயிருக்கு. மணி பார்த்தீங்கன்னா அது ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிள். ஓகேடா நெக்ஸ்ட் பால் 2 பைசப்போ. அந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு வேல் பவுண்ட்ரின்னு சொல்லலாம். இங்கே ஒரு ஷாட் ஒரு வெல் ஷாட் இங்கே பைசல். நல்ல ஒரு குட் பவுண்ட்ரி. ஓகே நெக்ஸ்ட் பால் 2 பைசப்போ. வேல் ஷாட்னே சொல்லலாம். ஒரு குட் பவுண்ட்ரி இங்கே வெல் ஷாட். வா 2 லால். நல்ல ஒரு ஷாட் இங்கே லெக் ஸ்ட்ரைட்டில் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி. சின்ன ஒரு சிவாவோட நெக்ஸ்ட் பால் 2 லால். இந்த ஷாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஷாட் லெக் சைட். ஒரு அருமையான ஷாட் இங்கே அருமையான 6 பார்த்தீங்கன்னா லால். ஒரு வெல் ஷாட்னு சொல்லாங்க. இதோட டீம் 100. சிவாவோட நெக்ஸ்ட் பால் 2 லால் அகைன். இந்த பால் ஒரு சரிக்கா சிங்கிள். நெக்ஸ்ட் பால் 2 ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி சான்ஸ். பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா 4னே சொல்லாங்க. அருமையான டிரைவ் ஷாட். நல்ல அருமையான டிரைவ் ஷாட்னு சொன்னாங்க.
பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் பால் 2 ஃபர்ஸ்ட் இந்த பால் டாட் பால், ஒரு அருமையான பால்னே சொல்லலாம். ஓவர் த்ரோ பார்த்தீங்கன்னா ஓவர் த்ரோவில் ஒரு சிங்கிள் போயிருக்கு. நெக்ஸ்ட் பால் 2 அருமையான ஷாட்டிங்க, வெல் ஷாட், சிங்கிள். ப்ரோ திரும்புங்க ப்ரோ, சிராஜ் ப்ரோ அவர் அதான் அவர் திரும்புகிற ஸ்டைல்லே அவங்களுக்கு தெரியல. நல்ல ஷாட்டிங்க. லோக்கேட நெக்ஸ்ட் பால் 2 பைசர் போ போயிருக்கு. இங்கே அடுத்து ஒரு விக்கெட் போகுது. ஃபைசல் போ பார்த்தீங்கன்னா அடுத்த பால் இங்கே அவுட் ஆகிறாரு. நியூ பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா சச்சின், அருமையான பேட்ஸ்மேன் சச்சின். பாலும் கூட இங்கே ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா சச்சின் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். அடிச்சிருக்காரு, திரும்பவும் போயிருக்கு ஒரு 6. ஒரு அருமையான 6னே சொல்லாங்க சச்சின். ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸ் பண்ண ஃபஸ்ட்டு பாலே 6 இங்கே போயிருக்கு. வெல் ஷாட் சச்சின். லோக்கியோட நெக்ஸ்ட் பால் 2 சச்சின், இதையும் திருப்பி இருக்காரு பார்த்தீங்கன்னா அவுட். மறுபடியும் அதே சேம் கேட்ச். இங்கே கீப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான 2 கேட்ச் இங்கே பிடிச்சிருக்காரு. நல்ல ஒரு ஓவர். இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு லோக்கி. இப்போ நெக்ஸ்ட்டு நியூ பேட்ஸ்மேன் ஆர்கே ரவி ப்ரோ. நெக்ஸ்ட் பால் 2 ரவி ப்ரோ, டாட் பால் சச்சின். நெக்ஸ்ட் ஓவர் சிவா, அவரோட 4th ஓவருங்க. ஸ்ட்ரைக்கில் லாட். ஷோட நெக்ஸ்ட் பால் 2 லாட், அருமையான ஷாட்டிங்க, அவுட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் இங்கே. நல்ல ஒரு அருமையான ஓவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலே ஒரு விக்கெட் போயிருக்கு. 4 பார்த்தீங்கன்னா அவுட்டாக இருக்கிறீங்க. நல்ல குட் பேட்டிங் பண்ணிட்டு இருந்தார். இப்போ நெக்ஸ்ட்டு நியூ பேட்ஸ்மேன் பங்கஜ். நெக்ஸ்ட்டு நியூ பேட்ஸ்மேனாக பங்கஜ் உள்ள இன்னும் விளையாட்டே ஆகணும். இன்னும் 6 ஓவர்ஸ் இருக்குது. ஷோட நெக்ஸ்ட் பால் 2 பங்கஜ், கேட்ச். அடுத்த ஒரு விக்கெட் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் கண்டிப்பாக போயிருக்கு. இப்போ ஹார்டிக் விக்கெட். நெக்ஸ்ட் பால் கண்டிப்பாக போடுவாங்க. ஷோட நெக்ஸ்ட் பால் இங்கே ஒரு சிங்கிள் ரன். ஃபீல்டர் பார்த்தீங்கன்னா அங்கே மிஸ்ஃபீல்டு, சிங்கிள் ரன். ஷோட நெக்ஸ்ட் பால் 2 அருமையான ஷாட் இங்கே பார்த்தீங்கன்னா வெல் ஷாட்டுங்க ரவி ப்ரோ. அருமையான ஷாட், பவுண்டரின்னு சொன்னாங்க. ஷோட நெக்ஸ்ட் பால் 2 ரவி ப்ரோ. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மறுபடியும் ஒரு ரன் அவுட்டாக இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரன் அவுட் சான்ஸ் இருந்துச்சு, அதை மிஸ் பண்ணியிருக்காங்க. 11 overs 113, 6 wicket loss. சாகுல் அவரோட நெக்ஸ்ட் ஓவர் இங்கே. ஓகே, ஒரு சிங்கிள் ரன். சாகுல் அவரோட நெக்ஸ்ட் ஓவர் 2. நல்ல ஷாட்டிங்க, அருமையான ஷாட்டிங்க. 6 அருமையான 6 இங்கே. ஹுசேன் வெல் ஷாட்னு சொன்னாங்க.
நெக்ஸ்ட் பால் நோ பால் நோ பால். சாங்களோட நெக்ஸ்ட் பால் 2. அடுத்த பால் பார்த்தீங்கன்னா வெளியே போயிருக்கு 6. மறுபடியும் ஒரு 6 6னே சொல்லலாம். ஹுசேன் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பேட்டிங் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 6 அவர் பேட்லேருந்து வந்துருக்கு. இப்போ ஒரு நல்ல அருமையான ஷாட் லெக் சைடு 2 அகைன் ஹுசேன் நல்ல ஒரு ஷாட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டில் போயிருக்கு. ஒரு குட் ஸ்டாப் சிங்கிள் மட்டும். 12 overs in 146 runs 6 wicket loss. DC பார்த்தீங்கன்னா இப்போ 146 runs 12 ஓவர்ஸில் 6 விக்கெட் போயிருக்கு. 4 விக்கெட் ஹேண்டில் இருக்குது. இன்னும் 40 runs நல்ல ஸ்கோராக இருக்கும். நெக்ஸ்ட் ஓவர் சலா 2. இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால், ஒரு அருமையான டாட் பால்னு சொல்லலாம். அவரோட ஃபஸ்ட்டு பால், அவரோட ஃபஸ்ட்டு ஓவர் இங்கே. சதாவோட நெக்ஸ்ட் பால் 2. ஹுசேன் நல்ல ஒரு ஷாட்டுங்க, திரும்பவும் போயிருக்கு ஒரு 6 அதே திசை, அதே ஷாட்டு சிக்ஸரே போயிருக்கு. மறுபடியும் ஒரு 6, ஒரு வெல் 6 இங்கே 6னே சொல்லலாம் இங்கே. ஹுசேன் சதாவோட நெக்ஸ்ட் பால் 2. அகைன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் போயிருக்கு. கேட்சா 6ஆ 6 மறுபடியும் போயிருங்க. அடுத்து ஒரு 6. இந்த ஓவர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 2 6 போயிருக்கு. இப்போ கண்டினியூவாக லாஸ்ட் ஓவர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 6 நல்ல ஒரு கண்டினியூவாக போயிருக்கு. அடுத்து 2 பால் 6 கொடுத்துருக்காரு. இந்த பாலில் நெக்ஸ்ட் 2 ஹுசேன். இந்த பால் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருக்கு. ஒரு சிங்கிள் போகலாம், ஒரு சிங்கிள் ரன். இப்போ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரவி ப்ரோ இப்போ ஒரு சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. சதாவோட நெக்ஸ்ட் பால் 2. ஓகே ஒரு ஷாட்டுங்க, ஒரு வெல் ஷாட்னே சொல்லலாம். ஆர்கே ரவி அண்ணா குட் ஷாட். சதாவோட நெக்ஸ்ட் பால் 2. ஓகே இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷாட்னே சொல்லலாம். ஸ்டாப் சிங்கிள். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 6 போயிருக்கு. 3 6 லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான 6 இங்கே ஆர்கே ரவி அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட்டில் ஒரு லாங் 6னே சொல்லலாம். லாஸ்ட்டு 2 ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 6 அடிச்சு ஹுசேன் ஒரு அருமையான ஷாட் இங்கே. நெக்ஸ்ட் ஓவர் ஆர்கே அண்ணா இங்கே ஒரு நல்ல ஒரு ஷாட் இங்கே ஹைட்டில் போயிருக்கு. 6 வெளில போயிருக்கு. ஆர்கே அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷாட் இங்கே லாங் ஆனில் நல்ல ஷாட் ஆர்கே அண்ணா குட் ஷாட். அகைன் 1 more 6. இது ஒரு ஃபஸ்ட்டு பால்லே பார்த்தீங்கன்னா ஒரு 6 வந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான ஓவராக கொண்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக கொண்டு போயே ஆகணும். அவரோட நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க இங்கே பார்த்தீங்கன்னா லெக் சைடு போயிருக்கு. 4 குட் பவுண்ட்ரின்னே சொல்லலாம் இங்கே. ஆர்கே ரவி அண்ணா நல்ல ஒரு பேட்டிங் இங்கே கண்டிப்பாக ஒரு 6 and 4s பார்த்தீங்கன்னா ஒரு 2 balls ஒரு 10 runs வந்திருக்கு இங்கே கிடச்சிருக்கு. நல்ல ஸ்கோர். பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் ஆனால் பவுலருக்கு நல்ல சான்ஸு, ஏன்னா பேட்ஸ்மேன் சைடு அடிக்குது. ரவியனோட நெக்ஸ்ட்டு அடுத்த பாலும் பார்த்தீங்கன்னா போயிருங்க பின்னாடி. நான் ஒரு பவுண்ட்ரி வெல் ஷாட்னு சொல்லலாம் இங்கே. அகைன் 1 more பவுண்ட்ரி இந்த ஓவரில். அது அருமையான ஷாட்டிங்க ஆர்கே ரவியண்ணா. நெக்ஸ்ட் பால் 2 ஆர்கே அண்ணா. அந்த ஷாட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டில் போயிருக்கு. ஒரு சிங்கிள். இதில் பார்த்தீங்கன்னா 2 overs ரிமைனிங்கில் இருக்குது. இருந்தாலும் நல்ல ஒரு ஷாட் இங்கே போயிருக்கு. இது கேட்சில் கேட்சி ட்ரை பண்ணலாம் இல்லை, 2 பேருக்கு இடையில போயிருக்கு. ஏன்னா 2 பேருமே வந்து கான்ஃபிடென்ட்டாக போகல. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு
பேட்டிங் 14 ஓவர் அண்ணா 2 runs. விட்டாங்க. நல்ல கேம். நல்ல ஒரு ரன்னிங்னே சொல்லலாம். 2 ஓவர் போயிருக்குது. 183. இதோட இந்த ஓவர் முடியுது. 183 for 14 overs and 6 wicket loss. அடுத்த ஓவர் லோக்கி நான் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஹுசேன் ப்ரோ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஆர்கேனா ஒரு நல்ல ஒரு ஷாட் 6 வெளியில் பேட்டிங் ரவீனா. ஒரு அருமையான ஷாட் ஆர்கே மேங்களூர் ஆர்கேனா பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஷாட்டிங்க 6 போயிருக்கு. கவரில் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காருங்க அந்த 6 ஆஃப் சைடு. நெக்ஸ்ட்டு அந்த பால் பார்த்தீங்கன்னா லெக் சைடு போயிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபீல்டு இருக்காங்க. ஒரு சிங்கிள் குட் ஸ்டாப்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள் ரன் ஸ்ட்ரைக்கை சேஞ்ச் பண்ணிக்கிறது ஹுசேன். லோக்கியோட நெக்ஸ்ட் பால் டு ஹுசேன். லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான 6. மறுபடியும் ஒரு 4 முன்னாடி போயிருங்க. மறுபடியும் ஒரு பவுண்ட்ரி. ஹுசேன் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஷாட்டிங்க. ஒரு நல்ல ஒரு பேட்டிங்னே சொல்லலாம். இங்கே ஹுசேன் அண்ட் ஆர்கே 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு குட் பார்ட்னர்ஷிப். நல்ல ஒரு ஸ்கோரிங்க வந்திருக்கு. லோக்கியோட நெக்ஸ்ட் பால் டு ஹுசேன். வெல் ஷாட்டுங்க இது கண்டிப்பாக வெளில போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வெளியில் தான் போகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வெளியில் அருமையான ஷாட்டிங்க. ஒரு வெல் ஷாட் ஆர்கே அண்ட் ஹுசேன் பார்த்தீங்கன்னா அருமையான ஷாட்டுங்க. இங்கே ஒரு ஸ்ட்ரைட்டில் போயிருக்கு. 206 ரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஆர்கே அண்ணா ரவி அண்ணா ஸ்ட்ரைக்கில். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட்டில் போகுது. ஒரு சிங்கிள். லாஸ்ட் 5 பால்ஸ் இருக்குங்க. லாஸ்ட் 5 பால்ஸில் இந்த பால் பார்த்தீங்கன்னா லெக் சைடு இல்லை நெக்ஸ்ட் பால் டு ஹுசேன் ப்ரோ. இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் போகலாம். ஒரு நல்ல ஒரு ரன்னிங்னஸ் எல்லாம் குட் ரன்னிங் 2 பேரும் ஆர்கே அண்ட் ஹுசேன் ப்ரோ. நெக்ஸ்ட் பால் டு ஆர்கே அண்ணா. நல்ல ஒரு ஷாட்டிங்க லெக் சைடு போயிருக்கு. ஒரு 2 ரன்ஸ் போகலாமா? ஒரு சிங்கிள். கண்டிப்பாக வந்து இந்த 2 பாலில் ஒரு 6 போனால் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பால். இந்த பால் பார்த்தீங்கன்னா அருமையான ஷாட்டுங்க. எங்கள் ஸ்ட்ரைட்டில் போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் பார்த்தீங்கன்னா இங்கே விக்கெட் போகுது. பார்த்தீங்கன்னா அருமையான பேட்டிங்க ஹுசேன். பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பேட்டிங்னு சொல்லாங்க ஹுசேன் போ. அருமையான பேட். B3Cயோட கேப்டன் சிராஜ் ஒரு பாலுக்கு வந்திருக்காரு. கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் பால் நியூ பேட்ஸ்மேனா சிராஜ். இந்த பால் பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிருக்கு. ஒரு சிங்கிள் ரன். இதோட 210 பார்த்தீங்கன்னா 16 ஓவர்ஸ்க்கு வந்திருக்கு. 7 விக்கெட் லாஸ். குட் பார்ட்னர்ஷிப்புங்க இங்கே ஹுசேன் அண்ட் ஆர்கே ரவி அண்ணா. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் இங்கே. நல்ல பார்ட்னர்ஷிப் இங்கே 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு இங்கே ரன்னை கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படி ஒரு 60-70 ரன்னுக்கு மேலே வந்திருக்கு. குட் சரி ஹுசேன் ப்ரோ.